ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். செம்பரம்பாக்கம் ஏரி சுற்றுப்பகுதியில் 8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் நேற்று மாலை முதலே கனமழை பெய்த நிலையில் சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகின்றது. சுமார் 300 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 577 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அந்த பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாகவே செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. 3645 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது நீர் இருப்பு என்பது 1441 மில்லியன் கனஅடியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீருக்காக வினாடிக்கு 109 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. ஒரே நாள் இரவில் ஏரிக்கு 37 மில்லியன் கனஅடி நீர் வந்துள்ளது. இதற்கு காரணம் செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததன் காரணமாக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.